கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். பிறருக்கு நன்மை செய்வது, உதவி செய்வது மற்றும் நன்மையில் நிலைத்திருப்பது, அதில் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நன்மைதனை செய்து விடுங்கள். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம், அதை திரும்பவும் பெற்றுக்கொள்வோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, வாய்ப்புள்ள போதே நன்மை செய்திடுங்கள். உங்கள் கைக்கு செய்ய திராணி இருக்கும்போது நன்மை பெறத்தக்கவர்களுக்கு அதை செய்யாமல் இருக்காதீர்கள். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எதிர்பார்ப்பின்றி நன்மை செய்யுங்கள். உங்கள் எதிரிகளை நேசித்து அவர்களுக்கு நன்மை செய்திடுங்கள். எதையும் திரும்ப எதிர்பார்க்காமல் அவர்களுக்கு கடன் கொடுங்கள். அப்போது உங்கள் வெகுமதி பெரியதாக இருக்கும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நன்மை செய்யுங்கள். நன்மை செய்யவும் பிறருக்கு உதவவும் மறக்காதிருங்கள். ஏனெனில் இத்தகைய தியாகங்கள் கடவுளுக்கு மிகவும் உகந்தவையாக இருக்கிறது. தீமை வெல்லப்படாமல் தீமையை நன்மையால் வெல்லுங்கள். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் தீமைக்கும் நன்மை செய்திடுங்கள். இதோ கடவுளின் நன்மை. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. இதோ கடவுளின் திட்டம். கர்த்தர் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாக இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன் என்பதே கடவுளின் திட்டம். கிறிஸ்து இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.